ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே மார்னிங் டிஃபனாக நான் குழி பணியாரமும் கார சட்னியும் தான் செஞ்சேன். மதியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சாதமும் கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணேன். சரி இன்றைக்கி லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. என்னடா புதினா சாதம்ன்றாங்களே ஹெல்த்தின்றாங்களேன்னு பார்க்காதீங்க. புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையில் கூட ஹெல்த்தி இருக்குது. நம்ம பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதை இந்த மாதிரி சாப்பாடாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. நான் எப்பயுமே புதினா சாதத்தை வந்து அரைச்சிட்டு செய்ய மாட்டேன். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதினா சாதம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா குழி பணியாரமும் கார சட்னியும் பண்ணிட்டேன். மதியானம் லஞ்ச் புதினா சாதம் கருணக்கிழங்கு ஃப்ரை. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பனானாவும் அந்த பணியாரமே நான் வச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.